ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலாந்து எதிரான T20 சீரீஸை கட்டாயம் இந்தியா தான் வெற்றி பெறும். இந்திய அணி ஒரு ஆபத்தான அணி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான பேட் கம்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஸ்ரீலங்கா அணிக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா அணி விளையாட போகிறாங்க. அதுக்கு ஸ்ரீலங்காவுக்கு வர போகிறாங்க. அதுக்கு முன்னே பத்திரிகையில் சந்திப்பில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணி குறித்து கேட்ட கேள்விக்கு இந்திய அணி ஒரு வலுவான அணியாக இருக்காங்க. T20 பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஆபத்தான அணி. இங்கிலாந்து ஒரு நல்ல வீரர்கள் கொண்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்தியாவுக்கு. இருந்தாலும் இந்திய அணி அதோட நல்ல வீரர்கள் யங்ஸ்டர் கொண்ட அணி இருக்கிறதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இந்த T20 தொடர் இங்கிலாந்து அணி ஜெயிக்கணும்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இந்திய அணி நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸே 5 பேர் 6 பேர் போடுறவங்களா இருக்காங்க. இந்திய அணியோட பலமே அவங்களோட ஸ்பின்னர் தான். கட்டாயம் இந்த T20 சீரீஸில் இந்திய அணி தான் 100% வெற்றி பெறும். இங்கிலாந்து அணி இதுக்கு மேலே 3 போட்டி ஜெயிக்கணும்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த T20 சீரீஸை இந்தியா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கம்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி கேப்டன் இந்திய அணிக்கு ஆதரவாக மாரி பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு தவிர்க்க முடியாத அணியாக வளம் வந்துட்டுருக்காங்க T20 பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஸ்பின்னிங் யூனிட்டாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டாக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும். பேட்டிங்கில் ஒன்றும் நம்ம பசங்க ஒன்றும் நிறைய வரல. கில் வரல, அப்புறம் ஜெய்ஸ்வால் வரல, பும்ரா வரல. இவங்களாம் எல்லாமே சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வேறு நம்ம சிக்ஸர் துபே வேறு அணியில் சேர்ந்துருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரிக்கு. அதனால் அடுத்த போட்டியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதனால் இந்திய அணி ஒரு நல்ல வலுவாக இருக்குங்க. ஏன்னா திலக் வர்மா லாஸ்ட் மேட்ச் ஆடின பேட்டிங்கு 1 மேன் ஆர்மியாக நின்று அடித்து குத்துருக்காருன்னே சொல்லலாம் ஸ்கோரை. எனக்கு கிட்டத்தட்ட போட்டி நான் தோத்துட்டு தாங்க நினச்சேன். லாஸ்ட்டில் வரும்போது தோத்துட்டு தான் நினச்சோம். ஆனால் நம்ம திலக் வர்மாவோட பேட்டிங்கும் அந்த லாஸ்ட்டில் ரவி பிஷ்ணே அடிச்சார் பாருங்க 2 4, அதை நான் மறக்கவே கூடாது. அந்த 4ம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகிடுச்சு. கண்டிப்பாக இந்திய அணி வெற்றிக்கு இது 2 தான் காரணம். போலிங்கில் சொல்ல வேணாங்க, எல்லா மேட்சும் நல்லா பண்ணுறாங்க. வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், அப்புறம் நம்ம ரவி பிஷ்ணா இருக்கட்டும், எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தவிர்க்க முடியாத அணியாக வந்துட்டு இருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓவரில் 60 ரன்னுங்க 4 ஓவர் போட்டு இது வரைக்கும் அவருக்கு T20 கேரியரில் அந்த ரன்னு கொடுத்தது கிடையாது. அவர் ஓவரை பிரித்து மேய்ஞ்சிட்டாருன்னே சொல்லலாம் திலக் வர்மா. அதனால் இங்கிலாந்து அணி ஒரு என்னதான் பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த போட்டியில் அவங்களால முடிஞ்சது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி நடக்க போகுது திருப்பி மேட்ச்சு, என்ன பண்ணுறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ராஜ்கோட்டில் நடக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த இன்றைக்கி நடக்க போகிற T20 ஜெயிச்சு சீரீஸை வின் பண்ணுமா பண்ணாதா? அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.